ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழை இலை அல்வா அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வாழை இலை அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வாழை இலை அல்வா செய்கிறதுக்கு நான் 7 பிஞ்சு இலையை எடுத்துக்கிட்டேன். தலைவாழை இலை சாப்பாட்டு இலையை எடுத்துக்கிட்டேன். இந்த வாழை இலையெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி மிக்ஸி ஜாரில் 12 கப்பு தண்ணி ஊற்றி நான் அரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். கடாயில் சேர்த்துக்கிறேன். நம்ம வடிகட்டிடணும், அதில் திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வடிகட்டி அதை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. இப்போ 12 கப்புக்கு 4 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நான் கப்போட அளவை காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த கப்பில் செய்வீங்களோ அதே கப்பில் 12 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டிட்டு அதே கப்பில் 4 கப்பு நீங்கள் கார்ன்ஃப்ளவரை கரைச்சிக்கலாம். நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை, அப்படியே நான் கையாலேயே கரைச்சிடலாம் கட்டி இல்லாமல். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது 100 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்படியெல்லாம் நல்லா கரைச்ச பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கட்டியே இருக்கக்கூடாது. நமக்கு கட்டி இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டு அடுப்பை இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி நம்ம கரண்டி வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். கரண்டி வச்சு கிண்ட ஆரம்பிக்கும்பொழுது சூடு ஏற 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 அந்த சின்ன சின்ன நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் டைட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக டைட்டாக ஆரம்பிக்கும் கார்ன்ஃப்ளவர். நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு டைட்டாக ஆரம்பிக்குது. கரண்டியில் ஒட்டியிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம சிம்மிலே வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்ல டைட்டான பிறகு இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரோட அளவு பார்த்திங்கன்னா நான் இந்த கப்புலையே 12 கப்பு நான் சுகர் போட்டிருக்கிறேன். இப்போ நமக்கு ஃபைன் பேஸ்ட் போல் ஆகிடுது பாருங்கள். நல்லா டைட் ஆகிடும். பார்த்தீங்கனாலே உனக்கு தெரியும். பாருங்கள், இவ்வளோ டைட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகரை நான் 12 கப்பு சேர்த்துருக்கிறேன். 12 கப்பு சேர்க்கும்போது நமக்கு கரெக்டான சுகராக இருக்கும். சேர்த்து நல்லா நம்ம கிண்டிடலாம். கிண்டும் பொழுது உங்களுக்கு சுகரெல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே திரும்பவும் டைட் ஆகும். பார்த்துட்டே வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாழை இலை அல்வா எப்படி செய்கிறதுன்ட்டு. இப்போது நான் 1/2 லிட்டர் நெய் வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் நெய், 1/2 லிட்டர் ஆயில் வச்சுருக்கேன். இது கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே வரணும். இப்போது நமக்கு அல்வாவோட டெக்ஸ்சர் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய்யும் ஆயிலும் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முழுசாக 1/2 லிட்டர் ஆயிலும் 1/2 லிட்டர் நெய்யும் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் 1 லிட்டர் நெய்யாகவும் ஊற்றலாம். இல்லைனா இது போல் வேணிய ஆயிலும் நெய்யும் பாதி பாதி கலந்துக்கலாம். நமக்கு ஆயில் ஊற்றி கிண்ட கிண்ட நமக்கு கடாயில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நம்ம அந்த அல்வாவோட டெக்ஸ்சர் வந்துகிட்டே இருக்குது. நல்லா அல்வா நம்ம கிண்டணும். லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம அந்த அல்வா ஆயிலும் நெய்யிலும் வேகணும். வேகும் பொழுது தான் நமக்கு அல்வாவோட டெக்ஸ்சரும் அந்த ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு வாழை இலை. நான் அடிஷ்னலாக எந்த கலரும் ஆட் பண்ணலை. வாழை இலையில் என்ன கலர் இருக்குங்களோ அதே தான் வருது. பார்த்தா தெரியும், டார்க் க்ரீனாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அதை கிண்டணும். அது சுழண்டு வருது பாருங்கள். அந்த மாதிரி கிண்டும் பொழுது தான் நமக்கு அல்வா ப்ராப்பராக எல்லா சைடும் நமக்கு குக் ஆகும். நமக்கு அருமையாக ரெடி ஆகிட்டே இருக்குங்க. நெய்யும் ஆயிலும் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கோம். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஆகும் இந்த அல்வா செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் வீட்டில் பிளான் பண்ணி இந்த அல்வாவை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வாழை இலை அல்வாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லும்போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சமயத்தில் நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு கிண்டிக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த வாழை இலை அல்வா ரெடி ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்த கலருக்கும் இப்போ அல்வா ரெடியான கலருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ டார்க் க்ரீன் ஆகிடும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இருக்கிற நெய்யும் நம்ம ஊற்றி கிண்டியாச்சு. இப்போ நீங்கள் நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேஷ்யூ நட்டு, பாதாம், நீங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் நட்ஸை வந்து நான் மேலே தூவிக்கிறேங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள் அல்வா. கடாயில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அழகாக வந்து நமக்கு வந்து ஃபுட் கண்டெய்னரில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து நான் பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப குயிக்காக வந்து நம்ம வந்து வாழை இலை அல்வா செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.